Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra எட்கணிதம் அதில் exercise 3.19 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். Find the order of the product matrix AB. If A, B என்ற அணிகள் ifன்னு கொடுத்துட்டாங்க. A, B என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ABயின் வரிசையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A வரிசை வந்து ஃபஸ்ட்டு இதில் 3 into 3ன்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் சப்டிவிஷன் வந்து 4 into 3ன்னு கொடுத்துட்டாங்க. தேர்ட் சப்டிவிஷன் 4 into 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபோர்த்து வந்து 4 into 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபிஃப்த்து வந்து 1 into 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பியின் வரிசை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3 into 3, செகண்ட் வந்து 3 into 2, தேர்ட் வந்து 2 into 2, ஃபோர்த்து வந்து 5 into 1, ஃபிஃப்த்து வந்து 1 into 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஏபி, அதாவது ஏபி அப்படிங்கிற ஏபியின் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் எப்படி எழுதுனா, இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து ரோ, ஓகேங்களா, இது வந்து காலமா, ஃபஸ்ட் இருக்கிறது எம்மு இன்ட்டு என்னா, அப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். இது ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏல வந்து ரோ எடுத்துக்கணும், இதில் வந்து காலம் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தா 3 into 3. நெக்ஸ்ட்டு செகண்டில் வந்து செகண்ட் ஆர்டரில் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஏபின்னா 4 into 2. புரிஞ்சுதா? 4 rows 2 columns. நெக்ஸ்ட்டு தேர்டில் வந்து 4 rows 2 columns. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் வந்து 4 rows 1 column. ஓகேங்களா? ஃபிஃப்த்தில் வந்து 1 row 3 columns. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். If A is order P cross Q and B is order Q cross R, what is the order of AB and BA அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணி Aயின் வரிசை P into Q மற்றும் அணி Bயின் வரிசை Q into R இரு அணிகளையும் பெருக்க முடியும் எனில் AB மற்றும் BA ஆகியவற்றின் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இஃப் A is order P cross Q அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. A is order of P cross Q and B is the order of Q cross Rன்னு உங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தபடி A ஆர்டர் வந்து P cross Qன்னு நான் இங்கே எழுதிட்டேன். The order of AB வந்து PR அப்படின்னா therefore QR into P into Q equal to R not equal to P. A is the order of P cross Qன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வந்து அப்போ ஏபின்னு வரும்போது ஏவோட இந்த வேல்யூ பியோட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் கியூ போயிடும், ரிமைனிங் என்ன இருக்குது, பியும் ஆரும் இருக்கும். ஸோ அதுதானே வரும். ஸோ அதான் P cross Rன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபி வந்து கேட்குறேன். அதே பிஏவாக வரும்போது இதாக வரும்போது இதே வேல்யூ தானே வரும். அப்போ ஏபி வந்து பிஆர் அப்படின்னா கியூஆரும் பிக்யூஓ அப்படின்னு வரும்போது அப்போ கியூவி கேன்சல் ஆயிரும், ஆரும் பியும் தான் இருக்கும். அப்போ ஆரும் பியும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாதுல்ல, இப்போ நாட் ஈக்குவல் தானே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பிஏ cannot be defined as the number of columns in B not equal the number of rows in A அப்படின்னு சொல்லி எழுதி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடும். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதா? தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். அணி ஏயில் A நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் B நிறைகளும் 7 - B நிரல்களும் உள்ளன எனில் A மற்றும் Bயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A has A rows and A+3 columns. B has B rows 17 - B columns. And if both products A into B and B into A exist, find A, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். ஆர்டர் ஆஃப் A வந்து A into A+3 அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதை தான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் B வந்து B into 17 - B. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் AB exist A+3 equal to B.
ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏபி எக்ஸிஸ்ட்னா இது இப்படி தானே கிராஸாக தானே நம்ம எடுப்போம். ஸோ அதன்படி பார்த்தா a + 3 = b. ஆல்ரெடி இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நம்ம a + 3 = bன்னு எடுத்திருக்கோம். ஸோ a - b = இந்த ப்ளஸ் b இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் b ஆகிடும், இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். அப்போ a - b = -3. இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் BA எக்ஸிஸ்ட் வந்து -17b = a அப்படின்னு எழுதியிருக்கோம். அது கிவன்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் போச்சுன்னா -a - b = -17 ஆகும். அப்போ மைனஸ் நான் ரிமூவ் பண்ணுறக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா a + b = 17 ஆகும். ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் -b + b கேன்சல் ஆயிரும். அப்போ 2a = இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 14. அப்போ 2a = 14. அப்போ a = 14/2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ a = 7 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் a வேல்யூ வச்சு நம்ம நெக்ஸ்ட் b வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் a = 7. Value of a = 7 in equation 1. அப்போ 7 - b = -3, -b = -3 - 7. இதில் ஆட் பண்ணால் -10 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். b = 10. So the value of a = 7 and b = 10. So this is our final answer. Next, fourth question write பண்ணுறேன். If a = 2543, b = 1 - 3 25, find ab ba அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரிஃபை ab = ba அப்படின்னு சொல்லி நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ வந்து 2543, பியோட வேல்யூ வந்து 1 - 3 25 எனில் ab, baக்கு ba காண்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ab = ba அப்படின்னு சரியா என ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given ஏவையும் பிஏயும் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ a × b போடுறேன். இந்த வேல்யூ கிராஸ் இந்த வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 இந்த வேல்யூ. அப்போ இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ரோ இது காலம் எடுத்துக்கணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 2 5 1 2. நெக்ஸ்ட்டு 2 5 -3 -5. Next 4 3 1 2 4 3 -3 -5. அந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 2 ப்ளஸ் 5 × 2 10. நெக்ஸ்ட்டு 2 × -3 -6 5 × 5 25. Next 4 × 1 4 3 × 2 6 plus 6. Next 4 × -3 12 minus sign so -12. 3 × 5 15 plus 15. So இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ ஆட் பண்ணால் 12 19 10 இது வந்து 3 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ் ஸோ 3. ஸோ ஏபி கிடச்சிச்சா? நெக்ஸ்ட் பிஏ. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பி தெரியும், ஏ தெரியும். ஸோ இது ரோ, இந்த காலம். இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டோம்னா இந்த 2 காலம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு 2 காலம் ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிக்க 2 - 12 5 - 9 4 + 20 10 - 15 கிடைக்கும். ஸோ BA = -10 - 4 24 25. ஸோ இதே BU இது 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 2 ஈக்குவல் கிடையாது. ஸோ 1 ≠ 2. ஓகேங்களா? அப்போ AB ≠ BA அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் கேட்ட மாதிரி AB வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், BA வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். 2 ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணால் 2 ஈக்குவல் கிடையாது. ஸோ ≠ ன்னு எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th சம்மு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A = 1 3 5 - 1, B = 1 - 1 2 3 5 2, C = 1 3 2 -4 1 3 எனில் A × B + C = AB + AC ஐ சரிபார்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given that வந்து
ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க, சி 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஏ பி ப்ளஸ் சி. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணி வர ஆன்சர் தான் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது கூட மல்டிப்ளையோ ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ தான் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் வேல்யூ எடுத்துக்கிறேன் பி ப்ளஸ் சி. ஸோ எனக்கு பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு கிடைக்குது 2 2 4 -1 6 5. ஏன்னா 1 + 1 2 -1 + 3 2 2 2 2 + 2 4 3 + 3 -4 -1 5 + 1 6 2 + 3 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கூட ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ என்னன்னு தெரியும், இன்ட்டு இந்த வேல்யூ 3. ஸோ ரோ காலம் எடுத்துக்கிறேன். ஸோ ரோ காலம் எடுத்துட்டேன்னா 1 3 2 -1 கூட 1 3 2 6 கூட நெக்ஸ்ட்டு அதே 1 3 4 5 கூட நெக்ஸ்ட்டு 5 -1 2 -1 5 -1 2 6 5 -1 4 -5 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 1 × 2 2 3 × 1 3 மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -3. அப்போ 1 × 2 2 ப்ளஸ்ஸு, ஸோ 3 × 6 18 ப்ளஸ் 18. 1 × 4 4 ப்ளஸ்ஸு 3 × 5 15. நெக்ஸ்ட்டு 5 × 2 10 1 × 1 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1. 5 × 2 10 1 × 6 -6. 5 × 4 20 1 × 5 -5. கிடைச்சிச்சா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? -1 20 19 10 + 1 11 10 - 6 4 20 - 5 15. ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி வந்து இந்த வேல்யூன்னு கிடச்சிச்சு. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏபியோட எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். என்னோடய ஏ வேல்யூ இது, பி வேல்யூ இது. ஸோ ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ எடுத்துக்கிறேன், காலம் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 1 1 3 × 3 9 ப்ளஸ் இருக்குது, ஸோ +9. ஸோ 1 × -1 -1 3 × 5 15 ப்ளஸ் 15. 1 × 2 2 ப்ளஸ் 3 × 2 6. 5 × 1 5 1 × 3 -3. 5 × -1 -5 1 × 5 -5 5 × 2 10 -1 × 2 -2. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 9 + 1 10 -1 + 15 14 2 + 6 8 5 - 3 2 -5 -5 -10 10 - 2 8. ஸோ எனக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி. ஏ வேல்யூ இது, சி வேல்யூ இது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ சேம் காலம். இந்த ரோ எடுத்துட்டேன், இந்த எல்லா காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்து இந்த எல்லா காலத்தாலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது அதுபடி மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 3 × -4 12. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -12. 1 × 3 3 3 × 1 3 ப்ளஸ் 3. 1 × 2 2 ப்ளஸ்ஸு 3 × 3 9. 5 × 1 5 1 4 × 1 4 minus sign minus minus plus plus 4. 5 × 3 15 minus 1 × 1 minus 1. 5 × 2 10 minus 1 × 3 minus 3. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். -11 6 9 + 2 11 5 + 4 9 15 - 1 14 10 - 3 7. ஸோ அவர் ஏசி வேல்யூ வந்து இது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரி, ஆட் பண்ணணும். ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி வேல்யூ என்னன்னு தெரியும், ஏசி வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ 10 + 11 -1 14 + 16 20 8 + 11 19 2 + 9 11 -10 14 4 8 + 7 15. ஸோ இது என்னோட ரெண்டாவது. From 1 and 2 AB + C = AB + AC. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு. அதாவது ஒன்னோட வேல்யூ ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதுவும் இரண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டோம். ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு 6th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஷோ தட் த மேட்ரிக்ஸ் A 1 2 3 1 B 1
minus 2, minus 3, 1. Satisfy commutative property AB equal to BA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A வந்து கொடுத்துட்டாங்க, B வந்து கொடுத்துட்டாங்க. எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு AB equal to BA உண்மை என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் LHS எடுத்துட்டேன், AB ஃபஸ்ட் எடுத்துட்டேன். A தெரியும், B தெரியும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் ரோ காலம் எடுத்துட்டேன். எடுத்து மல்டிப்ளை பண்ணனா 1 minus 6 minus 2 plus 2 3 minus 3 minus 6 plus 1 கிடைக்கும். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி minus 5 0 0 minus 5 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு RHS எடுத்துருக்குறேன். BA B இது என்னோட A இது ரோ காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 minus 6 2 minus 2 minus 3 plus 3 minus 6 plus 1 இங்கே 0 0 minus 5 minus 5 கிடைக்கும். இது என்னோட 2. ஸோ 1 equal to 2 therefore AB equal to BA hence verified னு எழுதிக்கிறேன். ஸோ this is our final answer. next 7th sum பார்க்கலாம். seventh sum question write பண்ணுறேன். A equal to 1213, B equal to 4015, C equal to 2012 எனில் கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ let A, B, C வேல்யூ கொடுத்துருக்காங்க. show that A into BC equal to AB into C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ LHS எடுத்துக்கிறோம். BC, B வேல்யூ C வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 8 plus 0 0 plus 0 2 plus 5 0 plus 10 8 0 7 10 கிடச்சிச்சா. அப்போ A into BC வேல்யூ, A வேல்யூ எனக்கு தெரியும், BC வேல்யூ வந்து 8 0 7 10ன்னு தெரியும். ஸோ இது ரோ காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எடுத்து 8 plus 14 0 plus 20 8 plus 21 0 plus 30 ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு 22 20 29 30. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு RHS எடுக்கிறேன். AB இது என்னோட A, இது என்னோட B, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 4 plus 2 0 plus 10 4 plus 3 0 plus 15 ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 10 7 15 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ கூட C வேல்யூ நான் இன்ட்டு பண்ணுறேன். ஸோ இது என்னோட AB வேல்யூ, இது என்னோட C வேல்யூ. ஸோ ரோ காலம் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 12 plus 10 0 plus 20 14 plus 15 0 plus 30 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 22 20 29 30 இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு இதுவும் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கா. ஸோ 1 equal to 2. ஸோ LHS equal to RHS hence verified அப்படின்னு சொல்லி எழுதிடும். சரி, ஷோ தட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல்னு மட்டும் நம்ம போட்டால் போதும், வெரிஃபைடுங்கிறன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A minus B C equal to AC minus BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A minus Bன்னு பார்க்கலாம். A வேல்யூ எனக்கு தெரியும், B வேல்யூ தெரியும், அது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 1 minus 4 3 minus 3 2 minus 0 2 1 minus 1 0 3 minus 5 minus 2 ஓகேவா. நெக்ஸ்ட் அது கூட நான் C வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு C வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் ரோ காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் minus 6 plus 2 0 minus 2 0 plus 4 0 minus 4 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் minus 4 4 minus 2 minus 4 இது வந்து என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் RHS ஏசின்னு எடுத்துக்கிறேன். A வேல்யூ C வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 2 plus 2 0 plus 4 2 plus 3 0 plus 6 ஆட் பண்ணால் 4 4 5 6 கிடைக்கும். என்னோட ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு BC இதோட B இது C இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ காலம் ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 8 plus 0 8 plus 0 0 plus 0 2 plus 5 0 plus 10 அப்போ 8 0 7 10 கிடைக்கும். இதனோட செகண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ 1 2 மைனஸ் பண்ணணும், அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. A minus B minus C. ஸோ AC 3 BC 3 ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது minus 4 4 minus 2 minus 4 கிடைக்கிது. ஸோ 1 ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். 1 வேல்யூஸ் 2 வேல்யூ ஈக்குவல் தானே. ஸோ ஃப்ரம் 1 and 2 A minus B
into C equal to AC minus BC. Hence verified அப்படின்னு எழுதிரும். Next sum பார்க்கலாம். 7th வந்து third sum. Third subdivision. ஓகேங்களா? Question write பண்ணுறேன். A minus power transpose T equal to A transpose minus B transpose னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். A minus B என்னன்னு கண்டுபிடிக்கலாம். A value 3, B value 3. ரெண்டே மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? -3 2 0 -2. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா ரோ வந்து காலமாக மாறுமா? அப்போ -3 2 0 -2. ஸோ இதுதான் வந்து A minus B யோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ. இது ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் இதுதான் A. ஸோ இது ரோ வந்து காலமாக மாற்றிடலாமா? அப்போ 1 2 இப்படி வருமா? அப்போ 2 3 இப்படி வருமா? ஸோ 1 2 1 2 1 3 அதை எழுதிக்கிறேன். இந்த ரோ வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன், காலம் எழுதியிருக்கேன். இதை வந்து 1 3 வந்து 1 3ன்னு எழுதியிருக்கேன். இது வந்து A டிரான்ஸ்போஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து B டிரான்ஸ்போஸ் வந்து பியோட வேல்யூ. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும்? ரோ வந்து காலமாக இருக்கலாம். 4 0 1 5 வந்து 1 5ன்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் இதையே நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 1 minus -4 வந்து -3, 1 minus -1 வந்து 0, 2 minus 0 வந்து 2, 3 minus 5 வந்து -2. அப்போ இது என்னோடது. அப்போது கம்பேர் பண்ணுறேன். இந்த ஒன்னோட வேல்யூ இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. Hence verified அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். If A equal to cos theta is 0 0 cos theta, B equal to sin theta 0 0 sin theta, then show that A square plus B square equal to I அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? இது அப்படியே கொஸ்டினை வந்து தமிழில் இங்கே எழுதியிருக்கேன். A வேல்யூ B வேல்யூ எனில் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு I என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். A வேல்யூ நமக்கு தெரியும், A ஸ்கொயர் தெரியாதுல்ல. ஸோ A ஸ்கொயர்னு என்ன? இது அப்படியே டபுள் டைம் இது பண்ணுறது தான். அப்போ காஸ் தீட்டா இது A வேல்யூ. A ஸ்கொயர் வந்து A இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். A இன்ட்டு A அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் அந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணுறக்கூடிய ஆர்டரில் எழுதியிருக்கேன். அப்போ A ஸ்கொயர்னா இப்போ காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு காஸ் இன்ட்டு 0 0 0 into cos 0. Next 0 into cos 0, cos into 0 0, 0 into 0 0, cos into cos theta cos square theta. அதுதான் நான் எழுதியிருக்கேன். அப்போ cos square theta 0 0 cos square theta. அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ இதுதான். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் B ஸ்கொயர்டு. B ஸ்கொயர்னா B இன்ட்டு பியா? B வேல்யூ வந்து 2 டைம்ஸு. அப்போ இதை வந்து மல்டிப்ளை இந்த ரோவா காலமா? ஸோ அந்த ஆர்டரில் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஆர்டரில் எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணால் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 சைன் இன்ட்டு 0 0 0 இன்ட்டு சைனு 0 0 0 0 சைன் 0 0 0 0 0 சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? இதுதான் என்னோட B ஸ்கொயர் வேல்யூவா? என்ன கேட்டிருக்காங்க? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இதே ஆட் பண்ணால் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 0 ப்ளஸ் 0 0 தான், 0 ப்ளஸ் 0 0 தான். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன? 1 அதோட வேல்யூ. ஸோ 1 0 0 I 1. இது என்ன? ஐயா? ஸோ இதுதான் I. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு I. ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 9th சம் கொஸ்டினை A equal to cos theta sin theta minus sin theta cos theta எனில் A into A transpose equal to I என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If A வேல்யூ கொடுத்துருக்காங்க, prove that A into A transpose equal to Iன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A வேல்யூ எனக்கு தெரியும். A டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோ வந்து காலமாக எழுதுவேன். அதுதான் காஸ் டீட்டா சைன் டீட்டா இருக்குது. காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதியிருப்பேன். இதுதான் A டிரான்ஸ்போஸ். இப்போ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இது என்னோட A வேல்யூ, இது A டிரான்ஸ்போஸ் வேல்யூ. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எந்த
row into column, first row each column, next second row each column. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னு காஸ் ஸ்கொயர் டீட்டா, இதை மல்டிப்ளை பண்ண காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, அப்புறம் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் இன்ட்டு காஸ் டீட்டா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே மைனஸ் சைனா, மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா, மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதோட வேல்யூ வந்து 1. இது கேன்சல் ஆயிரும். ஸோ 0. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ வந்து 1. அப்போ அது வந்து என்ன? I 1 0 0 1ன்னு வந்து அது வந்து I. அப்போ A transpose equal to I, hence proved. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். வெரிஃபை தட் A square equal to I when A equal to 5 minus 4 6 minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ A square equal to I என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். A square வேல்யூ A into A ஸ்கொயர்னா A into A தானே. ஸோ A வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 25 minus 24 minus 20 plus 20 30 minus 30 minus 24 plus 25. ஓகேங்களா? அப்போ 25 minus 24 1, இது கேன்சல் ஆகி 0, இது கேன்சல் ஆகி 0, minus 24 plus 25 1. இப்போ இது என்ன? I தானே. இப்போ A square equal to Iன்னு எழுதியாச்சு. hence proved. நெக்ஸ்ட் 11th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A வேல்யூ கொடுத்துட்டாங்க. I2 வேல்யூ வந்து 1 0 0 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஏனில் A square minus A plus D into A equal to BC minus AD into I2 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். A வேல்யூ I2 வேல்யூ 3, show that A square minus A plus D into A equal to BC minus AD into I2 அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ A square என்ன? A into A வேல்யூ என்னன்னு தெரியும், அதை தான் நான் 2 தடவை எழுதியிருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு போது ஒரு ரோ, ஃபஸ்ட்டு ரோ ஈச் காலம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஈச் காலம், அப்படி தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதை தான் நீங்கள் ஆர்டர் எழுதியிருக்கேன். அப்படியே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? A square plus BC, AB plus BD, AC plus CD, CB plus D square கிடைக்குதா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A plus D into Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து A plus Dயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A plus Dயால் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A plus Dயால் மல்டிப்ளை பண்ணால் A plus D into A plus D into B, நெக்ஸ்ட்டு A plus D into C, நெக்ஸ்ட்டு A plus D into D கிடைக்குமா? அது வந்து A plusனா A square plus AD, இந்த A உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். A square plus AD, இந்த B உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் AB plus BD, இந்த Cனா AC plus DC, இந்த D AD plus D square கிடைச்சிருச்சா? இதுதான் வந்து இதோட வேல்யூ. இதிலிருந்து மைனஸ் பண்ணணும். A square minus A plus D into A plus D into A ஓட வேல்யூ இது கூட A ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ என்னன்னு தெரியும்? மைனஸ், எனக்கு இந்த வேல்யூ, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? A ஸ்கொயர் ப்ளஸ் BC, இங்கே மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் ADன்னு இருக்கும். அதே மாதிரி AB ப்ளஸ் BD மைனஸ் AB BD, இது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி AC ப்ளஸ் CD மைனஸ் AC DCன்னு இருக்கும். இது அப்படியே வரும். இது மைனஸில் போகும். மைனஸில் போச்சுன்னா D ஸ்கொயர் ADன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். A ஸ்கொயர் BC மைனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் BC, மைனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் BC மைனஸ் AD இருக்கும். அதே மாதிரி AB AD இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ரிமைனிங் CB D ஸ்கொயர் மைனஸ் AD மைனஸ் D ஸ்கொயர் இருக்கும். இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இது இருக்கும். ஸோ BC மைனஸ் AD 0 0, CB மைனஸ் AD
அப்போது பிசி மைனஸ் ஏடியை நாம் காமனாக வெளியிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் 1 இருக்குமா அப்போ 0 0வா அப்போ பிசி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு I2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன் if a equal to 5 2 9 1 2 8 b equal to 1 7 1 2 5 minus 1 verify that a into b the whole power transpose b equal to b transpose a transpose a b ரெண்டு எடுத்துட்டு எனில் a b the transpose equal to b transpose a transpose என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் LHS எடுக்கிறேன் a b 5 into a value b value இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 5 plus 2 plus 45 35 plus 4 minus 9 1 plus 2 plus 40 7 plus 4 minus 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் 52 இதை இது பண்ணால் சிம்பிளிஃபை 30 இது ரெண்டையும் பண்ணால் 43 இதை பண்ணால் 3 கிடைக்குது ஸோ ஏபி டிரான்ஸ்போஸ் கொடுக்குறேன் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஏபி வேல்யூ டிரான்ஸ்போஸ்னால் என்ன ரோவை வந்து காலமாக மாற்றணும் ஸோ 52 30 வந்து இப்படி எழுதுகிறேன் காலம் எழுதுகிறேன் இந்த ரோவை வந்து இந்த காலம் எழுதுகிறேன் 42 அப்போ ஏபி டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்கும் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஸோ பி டிரான்ஸ்போஸ் பார்க்கலாமா ஸோ RHS வந்து பி டிரான்ஸ்போஸ் பி வேல்யூ எனக்கு தெரியும் டிரான்ஸ்போஸ் வந்து நான் வந்து ரோ வந்து காலம் எழுதியிருக்கேன் அப்போ 1 7 1 7 1 2 1 2 5 minus 1 5 minus 1 எழுதியிருக்கேன் ஏ டிரான்ஸ்போஸ் இது இந்த ரோவை வந்து காலம் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் இந்த ரோ இந்த காலம் சேம் ரோ டிஃப்ரெண்ட் காலம் நெக்ஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஓகேவா அது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது 52 43 30 30 அதாவது 5 plus 2 plus 45 1 plus 2 plus 40 35 plus 4 minus 9 7 plus 4 minus 8 இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 52 43 33 கிடைக்குதா இப்போ இது வந்து என்னோட செகண்டாக எடுத்துக்கிறேன் ஃப்ரம் 1 and 2 AB the whole transpose equal to B transpose A transpose hence verified அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா 1 2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது அதாவது LHS RHS ஈக்குவலாக இருக்குது ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் A equal to 3 1 minus 1 2 எனில் a square minus 5a plus 7i2 equal to 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லிக்கிறேன் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன் if a equal to 3 1 minus 1 2 show that a square minus 5a plus 7i2 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம் a ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ a ஸ்கொயர்னா a இன்ட்டு ஏ வேல்யூ எனக்கு தெரியும் அது வந்து 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ ரோ காலம் ஸோ ஃபஸ்ட்டு காலம் சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ 9 minus 1 3 plus 2 minus 3 minus 2 minus 1 plus 4 கிடைக்குது ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 8 5 minus 5 3 கிடைக்குது ஸோ இது ஏ ஸ்கொயரோட வேல்யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 5a கண்டுபிடிக்கணும் ஸோ 5a minus 5a value plus 7i2 value 1 0 i2 ஐனா 1 0 0 1 அதுதான் எழுதியிருக்கேன் ஸோ 5 மல்டிப்ளை பண்ணலாமா 5 into 3 15 5 into 1 5 5 into minus 1 minus 15 5 into 2 10 நெக்ஸ்ட் 7 7 0 0 7 கிடைக்குமா அப்போது 8 5 minus 5 3 ஸோ இது மைனஸ் பண்ணுறேன் 8 minus 15 plus 7 next 5 minus 5 plus 0 next minus 5 minus plus 5 next plus 0 next 3 minus 10 plus 7 கண்டுபிடிது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 8 7 15 plus 15 minus 15 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 இது கேன்சல் ஆயிடுச்சு 0 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0
10 7 plus 3 10 10 minus 10 0. So அதான் இங்க எழுதிருக்கேன் 0 0 0. So a squared minus 5a plus 7i2 equal to 0. Hence proved ன்னு எழுதியாச்சு. So this is our final answer. இப்போ இது எல்லா சம்ஸும் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தரலாம். So exercise 3.9ல இருக்க 19ல இருக்க sums எல்லாம் ஒரு recap பார்த்தரலாம். First sum question இது, அதுக்கான solution இது. Next second sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So அதுக்கான solution இது. Next third sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. This is final answer. Next fourth sum question இது, இதுக்கான solution இது. This is final answer. Next fifth sum question இது, அதுக்கான solution பார்க்கலாம். Solution இது. Solution வந்து continue ஆகுது. This is our final answer. Next sixth sum question இது, அதுக்கான solution இது. Next seventh sum question இது, first subdivision, அதுக்கான solution இது. So this is final answer. Next second subdivision question இது, அதுக்கான solution இது. Next seventh third subdivision question இது, அதுக்கான solution இது. Eighth question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. Next ninth sum question இது, அதுக்கான solution இது. Next 10th sum question இது, அதுக்கான solution இது. Next 11th sum question இது, அதுக்கான solution இது. Solution continue ஆகுது. Next 12th sum question இது, அதுக்கான solution இது. Next 13th sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So this is our final answer. Okay students, thank you. Next video la பார்க்கலாம். Bye.